ஹாய்மா, இன்னைக்கு சூப்பரான ஒரு கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 80s 90s கிட்ஸை கேட்டிங்கன்னா தெரியும், இந்த புளியோதரை அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு. ஏன்னா பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு பேக் பண்ணக்கூடியது இந்த புளியோதரையாக தான் இருக்கும். சரி, இப்போ இதோட ரெசிப்பியை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் மெமரிஸ்க்கு போகலாம். இதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது 1 ஸ்பூன் வெந்தயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10லிருந்து 15 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆற விட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக செவக்கட்டும். அடுத்தது கிள்ளி வச்ச 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சு புளி தண்ணி இது கூட சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு இது பாதியாக வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம மெமரிஸை பார்த்துட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு போன சாப்பாடு எப்படா போன வேலை முடியும்னு ஒரு மரத்தடி நிழலாக தேடி எல்லா உறவுகளும் ரவுண்டு கட்டி உட்காந்து ஆறிப்போன சாப்பாடாகவே இருந்தாலும் சாப்பாடு கூட சந்தோஷத்தையுமே சேர்த்து பரிமாறி சாப்பிட்ட 80s 90s கிட்ஸ் லக்கியா, இல்லை இன்றைக்கி நினச்சதை நினச்ச நேரம் சூடாக சுவையாக சாப்பிடக்கூடிய இன்றைய கிட்ஸ் லக்கியான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போது சாறு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா பொடிச்சு வச்ச வெந்தயத்தை சேர்த்துட்டு மறுபடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா சாறு நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்ச வரமிளகாயில் பாதியை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக 80% வேக வச்சு வடித்த சாதத்து கூட தேவையான அளவு சாறு, வறுத்த வேர்க்கடலை, நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, பொடிச்சு வச்ச மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டால் சூப்பரான புளியோதரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.